ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 2 காய்கறிகள் அது உயிரை கொல்லும். அது என்னென்ன காய்கறிகள்னு பார்த்துடலாமா? இதை கேட்டோம் நீங்க ஷாக் ஆயிரண்டா. என்னங்க டாக்டர், நாங்க காலங்காலமா காய்கறிகள் சாப்பிட்டு வரோம். நீங்க சொல்ல போற 2 காய்கறிகளையும் சாப்பிட்டுருப்போம். அதனால உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்பட வேண்டாங்க. நான் சொல்றத கரெக்டா கேளுங்க, உங்களுக்கே புரியும். இப்போ 2 காய்கறிகள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல என்னன்னு பார்க்கணும்னா மாங்காய் பார்க்கலாம். மாங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாங்காய் வந்து பச்சையாக இருக்கும்போது அதில் என்ன இருக்குன்னா ஒரு வெள்ளை கலர்ல பால் மாதிரி ஒன்று வரும். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உருசியோல். உருசியோல்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருள் தாங்க இருக்குது அதில். அந்த வேதிப்பொருள் தான் நமக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும். இப்படி அலர்ஜி ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா ஸ்கின்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா தோலில் அரிப்பு, வீக்கம் உட்பட பல வந்து சிம்டம்ஸ் வந்து தோணும். ஓகேவா? அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க டாக்டர் தானே வரக்கூடியதான அரிப்பும் வரும், வீக்கமும் தோலில் வரும், ஒரு 3 நாளில் சரியாக போகுது, இது எப்படி உயிரை கொள்ளும் அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க சொல்கிறேன். இப்போ நமக்கு அலர்ஜி ஏற்படுதுங்க. அலர்ஜி எந்த பகுதிகளில் வருது பொறுத்து தான் நமக்கு சீரியஸ் காம்ப்ளிகேஷனே. இப்போ அலர்ஜி வந்து தோல் பகுதிகளில் வந்து இப்போ கை கால லைட்டாக வந்துட்டு போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது தொண்டை பகுதிகளும் மார்பு பகுதியிலும் வந்தால் சீரியஸ் காம்ப்ளிகேஷனை உண்டாகும். எப்படின்னா தொண்டை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழாய் இருக்குதுங்க. மூச்சுக்குழாய் வந்து அந்த தொண்டை வீங்கும் போது மூச்சுக்குழாயை போய் அது கம்ப்ரஸ் பண்ணும். அழுத்தும் போது என்னன்னா மூச்சு வந்து சரியாக விட முடியாது, சுவாசம் முட்டி இறக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் மார்பு பகுதியில் வரல பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்குது. இந்த லங்ஸ்லையும் வீக்கம் ஏற்படுத்திச்சுன்னா சுவாசம் சரியாக விட முடியாமல் இறப்பு நேரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த மாங்காயில் நான் ஏற்கனவே சொன்ன உருசியோல்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் இந்த அலர்ஜிகளை ஏற்படுத்துது. இதனால வந்து ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்தால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி அட்மிஷன் ஆக வேண்டி இருக்கும். அங்கே வெண்டிலேட்டர் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இறப்பு கூட நேர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாங்காவை அவாய்ட் பண்ணாதீங்க. எப்படி சாப்பிடணும்னு பார்த்து சாப்பிடுங்க. அதாவது மாங்காய் எப்படி சாப்பிடணும்னா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அதில் வெள்ளரி மாங்காய்னு ஒன்று உண்டு. வெள்ளரி மாங்காயில் இந்த மாதிரி எஃபெக்ட் ரொம்ப கிடையாது. அது வந்து நல்லா கழுவி தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் அந்த ஒட்டு மாங்காய், சின்ன மாங்காய் இருக்கும், அதில் தான் பால் கூடுதலாக இருக்கும். அந்த பால் அதிகம் உள்ள அந்த மாங்காயை நீங்கள் பச்சையாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இனிமேல் நான் சொன்ன மாதிரி அதை சாப்பிட்டீங்கன்னா இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இதுபடி சாப்பிட்டீங்கன்னா மாங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதும் கிடைக்கும். நமக்கு அதனால காம்ப்ளிகேஷன் எதுவும் வராது. ஓகேவா? அப்புறம் 2வது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியை பார்த்தீங்கன்னா நம்ம காயை வந்து சமைச்சு தாங்க சாப்பிடுவோம். அதனால பிரச்சனையே கிடையாது. அப்போ எதை தான் நம்ம பச்சையாக சாப்பிடுவோம்னா கனிஞ்சிட்டுனா பிரச்சனை இல்லை. கனிஞ்சிட்டுனா அதை கழுவி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இந்த காய்க்கும் கனிக்கும் இடையில இருக்கும் தெரியுமா, அதை வந்து சாப்பிடும்போது தான் கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். ஏன்னா அதில் தான் அந்த பால் வந்து கூடுதலாக இருக்கும். அந்த பால் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பப்பாயின் என்சைம். பப்பாளியில் வந்து பப்பாயின் என்சைம்னு ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பப்பாயின் என்சைம் பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பப்பாயின் என்சைம் என்னென்னா அது கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு மிக சிறந்த மெடிசின். ஓகேவா? அதுக்கும் பயன்படுது. ஆனால் ஒரு சில நேரங்களில் அலர்ஜியாகவும் வந்து ஏற்படுத்துது. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த அலர்ஜி ஏற்கனவே சொன்ன மாதிரி மாங்காய் சாப்பிட்ட வரக்கூடிய அலர்ஜி தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டை பகுதியிலும் மாறு பகுதியிலும் வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன் உண்டாக்கும். ஸோ இந்த மாங்காய், பப்பாளி இந்த 2மே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து எப்படி சாப்பிடணும் இருக்குது. மாங்காய்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வெள்ளரி மாங்காய் மட்டும் பச்சையாக கழுவி சாப்பிடலாம். இந்த ஒட்டு மாங்காய், பால் உள்ள ஒட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது. அது வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது. இந்த பப்பாளி எடுத்துக்கிட்டு நல்லா கனிஞ்ச பின்னாடி பழமாக சாப்பிடலாம். அப்புறம் வந்து காயை வந்து சமைச்சு தான் சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை. இந்த காய்க்கும் கனிக்கும் இடையில உள்ளதை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது அது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பால் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே? நீங்கள் ஒன்றில் பப்பாளியை காயாட்டிருக்கும்போது அதை வந்து சமையலில் சாப்பிடுங்க. இல்லைன்னா நல்லா கனிஞ்ச பின்னாடி சாப்பிடுங்க. இடையில சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி அலர்ஜி ரியாக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்க கேட்கலாம், நாங்கள் காலங்காலமாக சாப்பிட்றோமே டாக்டர், எங்களுக்கு வர்றது இல்லையே. அது எல்லாத்துக்கும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. 100ல் ஒரு ஆளுக்கு கூட வரலாம். ஒரு ஆளுக்கு வந்தாலே அது பெரிய இதன் விஷயம் தானே. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதை எப்படி சாப்பிடணும் அது மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டுனா பிரச்சனையே இல்லை. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அலர்ஜி பற்றி உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவர்களையும் ஆரோக்கியமாக வாழ வையுங்கள். அப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அலர்ஜி பற்றிய முக்கியமான ஒரு வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.